வணக்கம். பண்டைய தமிழ் மருத்துவத்தின் LSH இன்ஃபோ. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க உணவு முறை. சரிங்களா? ஒரு மனிதன் அவனது வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு எத்தனை முறை உணவு எடுக்கிறான், எந்த மாதிரியான உணவு எடுக்கிறான், அந்த உணவினோட அளவு என்ன, இதுதான் இன்னைக்கான பதிவு. அதாவது தொப்பையும் தொந்தியும் எப்படி வருது, அதை எப்படி சரி பண்ணுறது. சில பேர் கடுமையான உடற்பயிற்சியில் இறங்குவாங்க, சில பேர் வாக்கிங் போவாங்க, சில பேர் உணவை எடுக்காமல் விட்டுருவாங்க. இது போலலாம் நீங்கள் பண்ணுறதுனால மட்டுமே தொப்பை வளராமல் நிற்காது. சரியா? ஒரு முறை தொப்பை வளர ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு வயிற்றுப்பகுதியில் தேவையில்லாத கொழுப்பு படலங்கள் பரவ ஆரம்பித்து விட்டது. சரியா? அது எப்பயுமே நீங்கள் கேப் கொடுத்தீங்கன்னா உடனே டெவலப் ஆகும். அதனால் அதை வர வைக்காமல் இருக்கணும். சரியா? அதை வர வைக்காமல் இருக்கணும்னா நம்ம முறையான உணவு எடுக்கணும். இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேளைக்கு 240 கிராம் அவ்வளோ உணவு நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். சரியா? இது ஒரு மனிதனுக்கு, ஒரு நல்லா உயரமாக வளர்ந்த ஒரு மனிதனுக்கு, ஒரு 5-5.5 அடி இருக்கும் மனிதனுக்கு, ஒரு பிள்ளை பெற்ற பெண்மணிக்கு இந்த உணவு போதுமானது. இதை கரெக்டாக டைம்க்கு எடுக்கணுங்க. சரியா? காலையில் 7-7:30 8 மணிக்குள்ளார காலை உணவை டெஃபினட்டாக சாப்பிடணும். சரியா? அதே போல் காலையில் எந்திரிச்ச உடனே பல்ல துலக்கி முடித்த கையோட 3/4 லிட்டர் பச்சை தண்ணீர் வாய் வைத்து பருக வேண்டும். சரியா? கொதி நீர் கிடையாதுங்க, கொதிக்க வச்ச நீர் கிடையாது, பச்சை தண்ணீர், சில்லுன்னு இருக்கிற தண்ணியை வாய் வைத்து குடிக்க வேண்டும். அது ஸ்டீல் பாத்திரத்தில் குடிக்கிறது மிக மிக நல்லது, அல்லது மண்பாண்டம். சரியா? இது ஃபஸ்ட்டு. செகண்ட் ஸ்டெப்பு, 8 o'clock நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, 1 மணிலேருந்து சரியா 1:30 மணிக்குள்ளார நீங்கள் லஞ்சே சாப்பிடணும். சரியா? அதே போல் நைட்டு 8 o'clock நீங்கள் நைட்டு டின்னர் முடிச்சிடணும். 8 o'clock மேலே எக்காரணத்தை கொண்டு தாண்டக்கூடாது. சரியா? இதை நீங்கள் 3 வேலையை கரெக்டாக பார்த்துக்கோங்க. மற்றது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் நடக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 240 கிராம்னா உணவு எப்படி அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. சரியா? 240 கிராம்னும் போது நீங்கள் கூட மீன், முட்டை, கறி, தின்பண்டங்கள் ஏதோ ஒன்று கூட வச்சுக்கிறீங்க, உணவோட சேர்த்துக்கிறீங்க அப்படின்னாக்கா உணவோட அளவு 200 கிராம் தான் இருக்கும். அதாவது உணவுன்னு நான் சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, சாதம் அல்லது ரொட்டி அல்லது கேழ்வரகு களி அல்லது இந்த மெயின் டிஷ்ஷுன்னு சொல்லக்கூடிய பொருட்கள். சரியா? இது 200 கிராம் இருந்தால் போதுமானது. இது கூட தால், அதாவது பருப்பு தாலோ இல்லை தயிரோ, கெட்டி தயிர், அப்படி இல்லைன்னா நீங்கள் மீன், முட்டை, கறி, கீரை, பொரியல், இது எது எடுத்தாலும் இதோட அளவு ஒரு 40 கிராம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? கரெக்டாக எப்படி அளவு எடுக்கிறதுன்னு கேட்காதீங்க. இது ஒரு கப்பில் ஒரு முறை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த கப்பில் நீங்கள் எந்த பொருளை வேணால் போட்டு பிளேட்டில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அது அளவு கரெக்டாக இருக்கும். சரியா? கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது போல் நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க சாப்பாடு. கரெக்டான அளவில் உங்களோட வயிறு மெயின்டைன் ஆகும். எல்லாருமே அவங்க தொப்பை இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களோட வயிறின் அளவு நெஞ்சு பகுதியை விட முன்னாடி இருக்கக்கூடாது. சரியா? நெஞ்சோட ஒரு விரல் திக்னஸ் உள்ளே இருந்தால் போதுமானது. சரியா? உணவு எடுக்கும் போது அவ்வளோ உள்ளே இருக்கும் போதே உணவை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டே வாங்க. இடையில பசிக்குது, எங்கேயோ வெளியில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு ஸ்நாக்ஸ் இல்லைன்னா ஒரு பால் இல்லைன்னா ஒரு ஜூஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிடலாம். அதுக்காக ஸ்நாக்ஸே 1/2 கிலோ சாப்பிட்றது, பால் 1/2 லிட்டர் குடிக்கிறது, ஜூஸ் 1/2 லிட்டர் குடிக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. சரியா? ஒரு சும்மா அந்த குளிர் வைக்கிறதுக்காக நாவை வறட்சியை தடுக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது போல் நீங்கள் கண்டினியூவாக சாப்பிட்டீங்கன்னாக்கா உடம்பு நல்லா ட்ரிம்மாக இருக்கும். சரியா? நல்ல தேஜஸாக இருக்கும். எந்த ஸ்கின் ப்ராப்ளம் வராது, ஒபேசிட்டி இருக்காது, சுகர் ப்ராப்ளம் வராது, இன்சுலின் செக்ரேஷன் கரெக்டாக இருக்கும், டைஜஷன் கிளியராக இருக்கும். சரியா? இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக மெயின்டைன் ஆகும். ஸோ அளவு, நேரம், இது 2 தான் உங்களோட தொப்பையோட ப்ராப்ளமாக இருக்கட்டும், உங்களோட வாயு பிரச்சனையாக இருக்கட்டும், கால் கை நடக்க முடியாத வாத பிரச்சனையாக இருக்கட்டும். சரியா? அதே போல் மயக்கம் வரும். சிலருக்கு மயக்கம் வரும், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சரியா? சுகர் இருக்கிறவங்க டைமுக்கு கொஞ்சமாக சாப்பிடுவாங்க.
இந்த பிரச்சனைக்கெல்லாம் போகாமல் இருக்கணும்னா நீங்கள் கரெக்டாக அளவு சாப்பாடு கரெக்டான டைமில் எடுங்க. இதுதாங்க மிக மிக முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது. உங்களுக்கு தொப்பை எப்பயுமே வராது. உங்களோட உடம்பு வந்து தேவையான எனர்ஜியை கரெக்டாக எடுத்து ட்ரிம்மாக மெயின்டைன் பண்ணோம். கொலஸ்ட்ரால் டெவலப் ஆகாது. சரியா? எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகேவா? அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது LSH Info. நன்றி.